ஒரு தீர்க்கதரிசிக்கு பக்கத்திலேயே இருந்து அனைத்தையும் பார்த்த ஒரு மனிதன் எப்படி எல்லாவற்றையும் இழந்தான் தெரியுமா? அவன் பேர் கேயாசி. இஸ்ரவேலின் மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவரான எலிசாவுக்கு பணிவிடை செய்தவன்தான் கேயாசி. அவர் எலிசாவோடு பயணம் பண்ணினான். தேவன் செய்த அற்புதங்களை கண்ணாலேயே பார்த்தவன். தீர்க்கதரிசிக்கு பக்கத்துல இருந்து கற்றுக்கொள்ற பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆனா அவனோட இருதயத்துல மெல்ல மெல்ல பேராசையும் ஏமாற்றுதலும் வளர ஆரம்பிச்சது. ஒரு நாள் சீரிய தேசத்திலிருந்து ஒரு பெரிய படைத்தலைவன் வந்தான். அவன் பேர் நாகமான். அவன் ஒரு விஷயத்துக்காக வந்தான், தொழுநோய் சுகம். எலிசா தேவன் சொன்னதுபடி யோர்தான் நதியில் 7 முறை குளின்னு சொன்னார். நாகமான் கேட்டத மாதிரி செய்தான். அதிசயம், அவனுடைய தொழுநோய் முழுக்க குணமாயிடுச்சு. சந்தோஷத்தோட நாகமான் எலிசாவிடம் சொன்னான், வெள்ளி, பொன், உயர்ந்த ஆடைகள் எதையாவது எடுத்துக்கோங்க. ஆனா எலிசா தெளிவா சொன்னார், வேண்டாம், இது தேவனுடைய கிருபை, இதுக்கு விலை கிடையாது. நாகமான் போயிட்டான். ஆனா இத கேட்ட கேயாசி மனசுக்குள்ள யோசிச்சா, இவ்வளவு செல்வம் சும்மா போயிடுதா? கொஞ்சமாவது எனக்கு கிடைக்கணுமே. அதுக்கப்புறம் ஒரு தவறான முடிவு. அவன் நாகமானை துரத்திப் பொய் சொல்லி எலிசாவுக்கு விருந்தினர்கள் வந்தாங்க, அதுக்காக கொஞ்சம் வெள்ளியும் ஆடைகளும் தேவைன்னு சொல்லி வாங்கிக்கிட்டான். அதையெல்லாம் மறைச்சு வச்சுட்டு சாதாரணமா எலிசாவிடம் திரும்பி வந்தான். அப்போ எலிசா ஒரே ஒரு கேள்வி கேட்டார், எங்க போனா? கேயாசி மீண்டும் போய், எங்கும் போகல. ஆனா தேவனுடைய ஆவியினால எலிசாவுக்கு எல்லாம் தெரியும். அவர் சொன்ன வார்த்தைகள் அதிகமா வலியாயிருந்தது. நாகமானின் தொழுநோய் உன்னையும் உன் சந்ததியையும் என்றென்றும் ஒட்டிக்கொள்ளும். அந்த நிமிஷமே கேயாசி பனி போல வெள்ளையாக தொழுநோயால் பாதிக்கப்பட்டான். அவன் பெற்றது செல்வமில்ல, தண்டனை. இந்த பைபிள் உண்மை நமக்கு என்ன சொல்லுது? சோதனை சின்னதா தெரிந்தாலும் நேர்மை ரொம்ப முக்கியம். யாரும் பார்க்கலன்னு நினைச்சாலும் தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். பேராசையும் பொய்யும் ஒருபோதும் ஆசீர்வாதம் கொடுக்காது. இந்த மெசேஜ் உங்க மனசை தொட்டிருந்தா கமெண்ட்ல ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளுங்கள்னு எழுதுங்க. இப்படி கண் திறக்கும் பைபிள் உண்மைகளுக்காக எங்களை பின்தொடருங்க.